ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த ஆன்கோயிங் ட்ராமாவோட 16th பாட தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் அந்த டைம் கேப்ஸில் பார்த்துக்கூடாதுன்னு சொல்லிட்டு எவ்வளவோ கஷ்டப்பட்டு அதை மறைக்க ட்ரை பண்ணியிருந்திருப்பான். ஆனால் கடைசியில் பார்த்தா ஹீரோயின் அதை எப்படியோ கண்டுபிடிச்சி பார்த்துட்டு இருந்திருப்பா. இப்போ இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தா ஹீரோ வந்துட்டு ஒரு கிளாக் மாதிரி பாக்ஸில் வச்சிருந்தா இல்லையா, அதுக்கு பின்னாடி கூட அவங்க ரெண்டு பேரும் எடுத்துக்கிட்டு ஃபோட்டோஸ் இருந்திருக்குமே, அந்த கிளாக்கை தான் கையில் வச்சுட்டு நின்றுட்டு இருக்கா. ஏன்னா இதை தான் வந்துட்டு ஹீரோயின் அந்த டைம் கேப்சூல்குள்ளே வச்சிருந்திருப்பாள். ஸோ அதெல்லாம் இப்போ கையில் வச்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்கா. ஹீரோவும் வந்து அவள் பார்த்துட்டான்னு சொல்லி தெரிஞ்சதுமே அவனால என்ன பண்ண முடியும், எதுவுமே பேச முடியல. ரெண்டு பேருமே எதுவுமே பேசிக்கல. இப்போ அடுத்து அப்படியே கட் பண்ணா ரெண்டு பேருமே ஒன்னா கார்ல தான் வந்துட்டு இருக்காங்க. ஹீரோ தான் அவனுடைய கார்லயே அவளை சேஃபா கூட்டிட்டு போய் வீட்டுல விட்டு வந்துடலாம்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான் போல. ஸோ அப்பதான் ஹீரோ பார்த்தா ஒரு விஷயத்த யோசிச்சு பாக்குறான். அது என்ன ஏதுன்றதுலாம் தெரியல. பட் ஹீரோ ரெண்டு பேரும் நின்றுட்டு இருக்கும்போது ஹீரோ தான் அவகிட்ட கேட்கறான், நீ ஓகே தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, நீ ஏன் இப்போலாம் ஸ்கூலுக்கு கூட வரமாட்டேங்கிற, எப்போதான் ஸ்கூலுக்கு வருவேன்ற மாதிரி கேட்கும்போது இவன் என்னடானா கொஞ்சம் லைட்டாக பயத்திலே தான் இருக்கா. அப்படியே இப்போ ஹீரோ கிட்ட என்ன சொல்கிறான்னா, நீ என்னை காப்பாற்றினதான், அதுக்கு நான் முதல்ல உன்கிட்ட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஆனால் என்னன்னு தெரியல, ஒரு வாட்டி நான் உன்னை பார்க்கும்போது அன்னைக்கு நடந்த அந்த சம்பவம் தான் என் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. அதனாலேயே உன்னை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஸோ ப்ளீஸ் நீ இனிமேல் என் கண்ணு முன்னாடி மட்டும் வராதன்ற மாதிரி சொல்லிட்டு இவ பார்த்தா கொஞ்சம் பயந்துக்கிட்டே சொல்கிறான். இது கேட்கும்போது ஹீரோக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்கு. அவன் ஃபீல் பண்ணிட்டு தான் நின்றுட்டு இருக்கான். ஆனால் இவ என்ன சம்பவத்தை பற்றி சொல்கிறா, அப்படி என்ன நடந்துச்சு என்னன்றதெல்லாம் நமக்கு தெரியல. இதெல்லாம் போக போக தான் தெரியும் போல. இப்போ அப்படியே கட் பண்ணி ரெண்டு பேரும் கார்ல வந்துட்டு இருக்காங்களே, அதை தான் காமிக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த விஷயம் எல்லாத்தையுமே ஹீரோ தான் யோசிச்சு பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருப்பான். அப்பதான் இப்ப ஹீரோயின் பார்த்தா அவன் கிட்ட கேட்கறா, அந்த மரத்தை தான் முன்னாடியே வெட்டிட்டாங்களே, அப்புறம் எப்படி நீ இதை போய் எடுத்தேன்ற மாதிரி கேட்கும்போது அந்த மரத்தை வெட்டுறதுக்கு முன்னாடியே நான் போய் இதை எடுத்துட்டேன்ற மாதிரி சொல்றான். ஓ அப்படியான்ற மாதிரி இவ கேட்டுட்டு இருக்கும்போது அப்பதான் இவளுக்கு ஞாபகமே வருது. அப்படின்னா இதை நீ ஓபன் பண்ணி பாத்தியா, அன்னைக்கு நைட்டு நான் சொன்ன மாதிரி ஜனவரி 1 அந்த ஹங்கங் பிரிட்ஜ் கிட்ட நீ வந்தியான்ற மாதிரி கேட்கும் போது ஹீரோ பார்த்தா கொஞ்சம் கூட யோசிக்கல. ஆமா, நீ சொன்ன மாதிரியே ஜனவரி 1 நைட்டு அந்த ஹங்கங் பிரிட்ஜ் கிட்ட உன்னை பாக்குறதுக்காக நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்ற மாதிரி சொல்லவும் இவளுக்கு அதை கேட்கும் போதே ஒரு மாதிரி கஷ்டமாயிருச்சு. லைட்டா கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டே தான் வந்துட்டு இருக்கா. ஆனா அடுத்து பார்த்தா அவளுடைய வீடியோ வந்துருச்சு. சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படியே காருக்குள்ள அமைதியாவே உட்காந்துட்டு இருக்காங்க. யாருக்கும் அடுத்து என்ன பேசுறதுனே தெரியல. அப்பதான் ஹீரோயின் பார்த்தா என்ன யோசனை தெரியல, ஏதோ சொல்றதுக்காண்டி சஞ்சய்ன்னு சொல்லி கூப்பிடுறா. ஆனா அதுக்குள்ள ஹீரோ அதை கேட்காம காரை விட்டு இறங்கி வெளியே வந்துருவோம். இவளும் என்ன பண்றதுன்னு தெரியாம பின்னாடியே வரா. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோ பார்த்தா, சரி நீ உள்ள போ, நான் கிளம்புறேன்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து போகும்போது இவ அப்பதான் அவனை ஸ்டாப் பண்றா. சஞ்சய் ஒரு நிமிஷம் நில்லுன்ற மாதிரி. ஹீரோவோ திரும்பிட்டு என்னாச்சுன்ற மாதிரி கேட்கும்போது அன்னைக்கு நைட்டு நானும் அங்க வந்தேன்ற மாதிரி சொல்றா. அதை கேட்கும் போது ஹீரோக்கு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது. இருந்தாலும் அவனால என்ன பண்ண முடியும், அவன் பெருசா எந்த ரியாக்ஷனுமே வெளியே காட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நின்றுட்டு இருக்கான். இவளும் நானும் அன்னைக்கு அங்க வந்தேன், உன்னை பாக்குறதுக்காக தான் வந்தேன், ஆனா என்ன கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன், அதுதான் நான் பண்ண ஒரே தப்புன்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு இவ ஃபீல் பண்ண. ஹீரோவும் ஓ அப்படியா, சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கேஷுவலாக எப்படியாச்சும் கிளம்பி போயிடலான்னு சொல்லிட்டு பார்க்குறான். ஆனால் இவ விட மாட்டேங்கிறா. அது மட்டும் இல்லை சஞ்சய், உன்கிட்ட நான் இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்லணுன்ற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் அவனை ஸ்டாப் பண்ணுறா. ஹீரோவும் இப்போ என்னதுன்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே நின்றுட்டு அவள் என்ன பேச வரான்னு சொல்லி கேட்கும்போது, உன்கிட்ட நான் இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்லணும். அன்னைக்கு நீ என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணல, என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு, அதுக்கு நான் கூட உன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டு போனேனே. ஆனால் அதுக்கப்புறம் நான் எவ்வளோ ஃபீல் பண்ணி கஷ்டப்பட்டேன், அதை நினச்சி நான் எத்தனை நாள் வருத்தப்பட்டேன்றது உனக்கு தெரியுமா. என்னதான் உன்னை பார்த்து நான் பிடிக்கல, நம்ம ரெண்டு பேருக்குள்ளே எந்த ரிலேஷன்ஷிப்பும் வேணான்னு சொல்லிட்டு வந்திருந்தாலும் அதுக்கப்புறம் அதை நினச்சி நான் கவலைப்படாத நாளே கிடையாது. ஏன்னா எனக்குமே உன்னை ரொம்ப பிடிக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ எப்படி ஒரு வழியா இவளும் பார்த்தா எனக்கும் உன்னை பிடிக்கும்ன்ற மாதிரி ஹீரோ கிட்ட எல்லாக்கியும் சொல்லி ப்ரப்போஸ் பண்ணிட்டா. இது கேட்டதுக்கப்புறம் ஹீரோவோட முகத்தை பார்க்கணுமே, அவனுக்குள்ள அப்படி ஒரு சந்தோஷம். இருந்தாலும் அவள் என்ன சொல்கிறான்றத இவனோட மைண்டு பார்த்தா ப்ராசஸே பண்ண மாட்டேங்குது. அப்படி ஒரு மாதிரி ஷாக்கிங்லேயே நின்றுட்டு இருக்கான். இப்போ என்னதான் சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயினும் தப்பு தான், அன்னைக்கு நான் உங்ககிட்ட அப்படி பேசிட்டு வந்தது தப்பு தான், ஆனால் என்னால் என்ன பண்ண முடியும், அப்போ என்னோட சிச்சுவேஷன் அந்த மாதிரி, என்னால் அப்போதைக்கு உங்ககிட்ட ஆமா எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு உன்னோட லவ்வை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அதனால தான் அன்னைக்கு நான் உங்ககிட்ட வேற ஏதோலாம் காரணத்தை சொல்லி உன்னோட லவ்வை அக்செப்ட் பண்ணிக்க முடியாம அங்கேருந்து வந்துட்டேன். புரியுது, இப்போ கூட நான் உங்ககிட்ட இதை சொல்லும்போது நீ என்ன மாதிரி ஃபீல் பண்ணுவேன்றது எனக்கு புரியுது. ஏன்னா இத்தனை வருஷம் கழிச்சு இதை உங்ககிட்ட சொல்றதுனால என்ன பெருசா நடந்துரும்னு எனக்கு தெரியல. ஆனாலும் இப்போ வரைக்கும் நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்கேன்றது எனக்கு புரியுது. அதனாலதான் இதுக்கப்புறமும் உன்னை கஷ்டப்படுத்த வேணான்னு சொல்லிட்டு அன்னைக்கு நான் என் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு எதை சொல்லாம மறைச்சனும் அதை இப்போ நான் உன்கிட்ட சொல்றேன்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு வழியா எனக்கும் உன்னை பிடிக்கும் சஞ்சய்ன்ற மாதிரி சொல்லிட்டு இவ அவளுடைய லவ் அங்க ப்ரப்போஸ் பண்ணி முடிக்க கரெக்டா அந்த டைம்ல பார்த்தா அங்க யாரோ வர மாதிரி சவுண்டு கேட்கவும் இவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சரி இதுவா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம், நீ கிளம்பு, உன்னை யாராச்சும் இங்க பார்த்துட்டு அப்புறம் பெரிய பிரச்சனை ஆகிடும்ன்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்றதுன்னு தெரியாம குடுகுடுன்னு ஓடி லிஃப்ட் கிட்ட வந்து நின்னுட்டா. ஏன்னா இதுக்கப்புறம் இவளுக்குமே அவன் கிட்ட அடுத்து என்ன பேசுறது என்ன ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல. ஸோ அதனால தான் இவ பார்த்தா அங்க இருந்து வந்துட்டா. ஆனா இந்த பக்கம் ஹீரோவை பார்க்கணுமே, அவனுக்கு இன்னும் கூட அவ என்ன சொல்லிட்டு போனான்றதெல்லாம் அப்படியே காதலே விழல. கடைசியா அவ சொன்னால எனக்கு உன்னை பிடிக்கும் சஞ்சய்ன்னு சொல்லிட்டு அது மட்டும் தான் அப்படியே எக்கோ மாதிரி எல்லா பக்கமும் கேட்டுக்கிட்டே இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. அப்படியே ஒரு மாதிரி ஷாக்கிங்லேயே நின்னவன் அதுக்கப்புறமா தான் அவனோட மைண்டு ப்ராசஸே பண்ணுது இப்போ அவ என்ன சொல்லிட்டு போனான்னு சொல்லிட்டு. உடனே அடுத்த செகண்ட் ஓடுறான்,
லிஃப்ட்டுக்குலாம் வெயிட் பண்ண டைம் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே படிக்கட்டுலேயே கஷ்டப்பட்டு ஏறி மேலே வந்தவன் கரெக்டாக ஹீரோயினோட வீட்டுக்குள்ளே போயிட்டு கதவை சாத்தும் போது வந்து கதவை பிடிச்சிட்டான். ஹீரோயின் ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டா. என்னாச்சு சஞ்சய், நீ போலியான்ற மாதிரி கேட்கும்போது அதெல்லாம் விடு, இப்போ நீ கீழே என்கிட்ட என்ன சொன்ன என்ன பிடிக்கும் தானே சொன்னேன், அது உண்மையான்ற மாதிரி கேட்கும்போது இவளும் அதை தானே கீழே சொல்லிட்டு வந்தா. ஆமா உண்மைதான், எனக்கும் ஒன்று ரொம்ப பிடிக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிட்டே இருக்கும்போது கரெக்டாக ஹீரோயினோட பக்கத்து வீட்டில இருந்து யாரோ கதவு திறந்துட்டு வெளியே வர மாதிரி சவுண்டு கேட்கவும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஹீரோ வர ஒரு ஐடியில் அவனை பார்த்தா பிரச்சனை ஆயிடுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் உடனே அவனையும் உள்ள இழுத்து கதவை சாத்திக்கிட்டா. அதுக்கப்புறமா அப்படியே 2 பேரும் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே நின்றுட்டு இருக்காங்க. ஏன்னா என்ன பேசுறது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியவே இல்லை. ஹீரோயினும் நான் சொன்னது உண்மைதான் சஞ்சய், எனக்கு உண்மையாகவே உன்னை ரொம்ப பிடிக்கும், நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமான்ற மாதிரி சொல்ல ஹீரோக்கு பார்க்கணுமே, அவ்வளோதான் அவனுடைய 15 வருஷ லவ்வை இப்போதான் அவன் வாயாலேயே அவன் கேட்குறான். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும், அப்படியே கொஞ்சம் ஃபீலிங்ஸ்லாம் பொங்கி வழி அவளை கிஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு கிட்ட வரான். ஆனால் இவ பார்த்தா லைட்டாக கொஞ்சம் விலகி போறா. சரி இவளுக்கு விருப்பம் இல்லை போலன்னு சொல்லிட்டு அவனும் விலகி போலான்னு சொல்லி பார்க்கும்போது இவன் என்ன நினச்சான்னு தெரியல, அட இருப்பான்ற மாதிரி சொல்லிட்டு அவனை பிடிச்சி வச்சு இவ்வளோ கிஸ் பண்ண அப்படியே 2 பேரும் ரொம்ப நேரமாக கிஸ் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த சீன்லாம் பார்க்கும்போது நமக்கு வயிற்றுக்குள்ள அப்படியே ஒரு லைட்டாக கொஞ்சம் பட்டாமூச்செல்லாம் பறக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த டைம்னு பார்த்து தான் கரெக்டாக கரடி மாதிரி நடுவில் ஒருத்தர் வந்து கதவு தட்டிட்டு இருக்காரு. யாருன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் கேட்கும்போது தான் அவங்க வீட்டில் வந்துட்டு ஏதோ பைப் உடஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க இல்லையா, ஸோ அதை சரி பண்ணுறதுக்காக பிளம்பர் வந்திருக்காரு போல. இவளும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இல்லை இப்போ நீங்கள் போயிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு வர முடியுமான்னு சொல்லி கேட்டு பார்க்குறா. ஆனால் அவர் இல்லைம்மா இப்போ போயிட்டா என்னால் வரவே முடியாது, அப்புறம் சரி பண்ண இன்னும் ரொம்ப நாள் ஆயிரும்ன்ற மாதிரி சொல்லவும் வேற வழி இல்லாமல் ஹீரோயின் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவளுடைய ஸ்கார்ஃப் இருக்கு இல்லையா அதை வச்சு ஹீரோட முகத்தை ஃபுல்லாக மறைக்கிற மாதிரி சுற்றி விட்டுட்டு ஒப்பா நீ போயிட்டு வான்ற மாதிரி சொல்லி அனுப்பி வைக்கிறா. ஒப்பான்ற வார்த்தையை கேட்டதுமே ஹீரோ அப்படியே குஷியாகி என்னது நான் ஒப்பாவான்னு சொல்லி திரும்பி பார்க்க அந்த பிளம்பர் ஒரு மாதிரியா பார்க்குறாரு. எது ஒப்பாவா, யாருமா இவன்ற மாதிரி கேட்கும்போது ஐயோ இல்லை அங்கிள் அவன் என்னோட அண்ணன் தெரியலையா, நீங்கள் எத்தனை நாள் பார்த்துருக்கீங்க என்ன தெரியாத மாதிரியே கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு அவர் முன்னாடி சீனை போட அவர் பார்க்குறாரு. எதுவும் அண்ணனா, அவனை நான் பல வருஷமாக இங்கே பார்த்துட்டு இருக்கேன், அவன் இந்த அளவுக்கு ஹைட்டு கிடையாதேமான்ற மாதிரி கேட்கும்போது அதெல்லாம் அப்படிதான் அங்கிள், அவன் கொஞ்சம் வளர்ந்துட்டான், பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்கான், அதனால தான் முகத்தெல்லாம் இப்படி மூடி இருக்கான், ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் உள்ளே போய் வேலையை பாருங்க, ஒப்பா நீங்கள் கிளம்பி வெளியே போங்கன்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவை எப்படியோ நைஸாக பேசி அங்கேருந்து அனுப்பி விட்டுட்டா. ஆனால் ஹீரோக்கு ஒரே சம குஷி. இப்போ காருக்குள்ளே வந்து உட்காந்துட்டு பைத்திய மாதிரி தனியாக க்யூட்டாக சிரிச்சிட்டு இருக்கான். ஒரு வழியா ரொம்ப ஹாப்பியில் சிரிச்சு முடிச்சுட்டு அங்கேருந்து ஹீரோ கிளம்பி போகும்போது அப்படியே இந்த பக்கம் காமிக்கிறாங்க அந்த சைக்கோ கில்லர் இருக்கான் இல்லையா அந்த டாக்ஸி டிரைவர், அவன் பார்த்தா அங்கே காரில் உட்காந்துட்டு இருக்கான். கரெக்டாக ஹீரோ அங்கேருந்து போகிறதையும் பார்த்துட்டான், ஹீரோயினோட வீட்டும் எதுன்றதை அவன் பார்த்துட்டான். இதுக்கப்புறம் இவன் இன்னும் என்னெல்லாம் கூத்து பண்ண போறான்றது தெரியல. இப்போ அப்படியே அங்கே கட் பண்ணா அடுத்து என்ன, அதான் 2 பேரும் ஒரு வழியா அவங்களோட லவ் எல்லாம் ப்ரொபோஸ் பண்ணிட்டு லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா. ஸோ 2 பேரும் செம்ம குஷியில் இருக்காங்க. காலையில் கிஸ் பண்ணிட்டு வந்ததை நினச்சி இந்த பக்கம் ஹீரோ அப்படியே தனியாக சிரிச்சுக்கிட்டு இருக்க, இங்கே ஹீரோயினும் பார்த்தா ஆஃபீஸில் பாஸ் திட்டுறது கூட தெரியாமல் அப்படியே வெக்கப்பட்டு சிரிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்கா. அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோக்கு கால் பண்ணி பேசலாம்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவனுக்கு கால் பண்ண ட்ரை பண்ணும்போது தான் யோசிச்சு பார்க்குறான் வர ஒரு ஐடியில். ஸோ கொஞ்சம் பிஸியாக இருக்கலாம் வாய்ப்பு இருக்குல்ல, நம்ம எதுக்கு கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணணும், அப்புறமா அவனே பண்ணா பேசிக்கலாம்னு சொல்லிட்டு கால் பண்ணாமல் ஃபோனை பார்த்துட்டே இருக்கும்போது தான் கரெக்டாக ஹீரோ கிட்ட இருந்து கால் வரும்னு சொல்லி பார்த்தா ஹீரோயினோட அம்மா கிட்ட இருந்து வருது. இவனும் அட்டன் பண்ணி என்னமா விஷயம்ன்ற மாதிரி கேட்கும்போது உன் அண்ணன் என்ன காரியம் பண்ணியிருக்கான்னு தெரியுமா, ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு போய் எங்கேயோ ஏமாந்துட்டு வந்துட்டானா. இந்த விஷயம் தெரிஞ்சு ஜோ வேற பயங்கர டென்ஷனில் 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, நீ போயிட்டு ஜோ கிட்ட கொஞ்சம் பேசி அவளை எப்படியாச்சும் சமாதானப்படுத்த பாருன்ற மாதிரி சொல்லவும் இவளும் சரி நான் பண்ணி தொலைறேன்ற மாதிரி சொல்லிட்டு ஜோ கிட்ட பேசுறதுக்காண்டி அவள் ஹாஸ்பிட்டலில் தானே இருக்கா. ஸோ அங்கே தான் வரா. என்னடி அண்ணனை ஏதோ டிவோர்ஸ் பண்ண போகிறதா சொன்னியாமே, உண்மையா அது, அப்படியா பண்ண போகிறேன்ற மாதிரி கேட்கும்போது அவள் என்னடானா சேச்சா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஆனால் உன் அண்ணன் பண்ணுறதெல்லாம் தப்பு தானே, எப்போ பாரு ஏதாச்சும் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பணத்தை எடுத்துகிட்டு போய் யார்கிட்டயாச்சும் கொடுத்து ஏமாந்துடுறான், இல்லைனா அதை ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டு அது எல்லாத்தையுமே லாஸ் பண்ணிட்டு வந்துடுறான். இப்படியே பண்ணிட்டு இருந்தா எப்படி தான் ஃபேமிலியை ரன் பண்ண முடியும், இப்போதைக்கு ஃபேமிலியில் சம்பாதிக்கிறதே அவன் ஒருத்தன் தான். இப்போ பாரு எங்களுக்கு வர 2 குழந்தைங்க, அந்த குழந்தைங்களெல்லாம் நாங்கள் பார்த்துக்கணும், நான் நல்லா சம்பாரிச்சா தானே முடியும், ஆனால் உங்கள் அண்ணன் அதை பண்ணவே மாட்டேங்கிறான். ஸோ நான் இப்படிலாம் ஏதாச்சும் சொன்னாதான் பயந்துக்கிட்டு அவன் கொஞ்சம் ஏதாச்சும் பண்ணுவான்னு சொல்லி தான் இப்படிலாம் மிரட்டி வச்சிருக்கேன். மற்றபடி எனக்கு அந்த ஐடியாலாம் கிடையாது. ஆனால் என்ன உன்னை பார்க்கும்போது தான் எனக்கு கொஞ்சம் பொறாமையாக இருக்குது. நீயே யோசிச்சு பாரு, நம்ம 2 பேரும் ஒன்றா தான் படித்தோம், படிக்கும் போதே நம்ம 2 பேரும் ஒரே கம்பெனியில் வேலை பார்க்கலான்னு சொல்லிலாம் கூட நம்ம பேசி வச்சுக்கிட்டோம். ஆனால் நான் தான் அவசரப்பட்டு வேலைக்கு கூட போகாமல் இப்படி லூசுத்தனமாக உங்கள் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்டேன். ஒரு வேளை நானும் இதை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு உன் கூடயே சேர்ந்து வேலைக்கெலாம் வந்திருந்தேன்னா இந்நேரத்துக்கு நம்ம 2 பேரும் ஒரே கம்பெனியில் ரொம்ப ஜாலியாக வேலை பார்த்துட்டு இருந்திருப்போம்லன்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோயின் இதை கேட்ட உடனே அப்போது ஒரு வேலை உனக்கு மறுபடியும் பாஸ்ட்டுக்கு போக வாய்ப்பு கிடச்சி நீ பாஸ்ட்டுக்கு போனீன்னா அப்போ நீ எங்கள் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டியான்ற மாதிரி கேட்குறா. இவனும் அதை கேட்டோடனே சிரிச்சுக்கிட்டு ஏன் நீ அப்படி கேட்குற, இப்போ நான் அவனை கல்யாணம் பண்ணிக்காமல் போனால் என்னோட ஃபேட் எதுவும் மாறிடுமான்ற மாதிரி கேட்கும்போது மேபி மாறலாம்ல, அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கேன்ற மாதிரி இவனும் சொல்லும்போது அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. சரி நீ சொல்கிற மாதிரி ஒரு வேளை என்னோட ஃபேட் அப்படியே தலைகீழ மாறுதுன்னு கூட வச்சுக்கோயேன், ஆனால் அதில் என்ன சந்தோஷம் இருக்குது, இப்போ உங்கள் அண்ணனை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால தான் எங்களுக்கு இவ்வளோ அழகான ஒரு லைஃப், அதில் 2 குட்டி குட்டி அழகான பசங்க, இதெல்லாம் அப்போ கிடச்சிருக்குமா, கிடைக்காதுல்ல.
ஒருவேளை சப்போஸ் நீ சொன்ன மாதிரி எனக்கு மறுபடியும் பாஸ்ட்டுக்கு போய் எனக்கு நடந்ததெல்லாம் மாத்தணும்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் நான் அது எதையுமே மாத்த மாட்டேன். ஏன்னா நமக்கு என்ன நடக்கணுமோ அது கண்டிப்பா நடந்தே தான் தீரும். ஸோ அதை என்ன பண்ணாலும் நம்மளால மாத்தவே முடியாது. அதனால நான் மறுபடியும் பாஸ்ட்டுக்கு போனாலும் கண்டிப்பா அவங்க அண்ணனை தான் கல்யாணம் பண்ணிருப்பேன். ஏன்னா இந்த லைஃப் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு அவ ரொம்ப பாசிட்டிவா சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு அப்படியே அந்த குழந்தை கூட தான் விளையாடிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்க்கும்போது தான் ஹீரோயினுக்கு வந்துட்டு ஏதோ லைட்டா கொஞ்சம் அவளுக்குள்ளே கில்ட்டியா ஃபீலிங் வர மாதிரி இருக்கு. ஏன்னா இவ இப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கிறதே பாஸ்ட் எப்படியாச்சும் சேஞ்ச் பண்ணிடணும்னு சொல்லிட்டு தானே. இப்போ அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே ஜோக்கிட்ட பேசி முடிச்சுட்டு அடுத்து வெளியே வந்து பஸ்காண்டி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்பதான் அங்க சைட்ல பார்த்தா ஹீரோவோட போஸ்டர் ஒன்று ஒட்டி இருக்கு. அதை பார்க்கும்போதே இவளுக்குள்ள லைட்டா கொஞ்சம் சந்தோஷம் வருது. அப்படியே அவனை பத்தி நினைச்சிட்டே இருக்கும்போது தான் கரெக்டாக பார்த்தா அவன் கிட்ட இருந்தும் கால் வருது. பார்த்தோன்னே செம்ம சந்தோஷம் வருது. அட்டன் பண்ணி பேசும்போது அங்க தலைவனை பார்க்கணுமே, இன்னும் கூட அந்த கிஸ் பண்ணதை நினைச்சிட்டு தான் செம்ம குஷில இருக்கான் போல. எங்க இருக்கேன்னு சொல்லி ரொம்ப சிரிச்சுக்கிட்டே கியூட்டா கேட்க இவளும் நான் பஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்றா. நான் வேணா வந்து உன்னை கூட்டிட்டு போட்டுமான்ற மாதிரி கேட்கும்போது ஏன் உனக்கு வேலை இல்லையான்ற மாதிரி கேட்கறா. இருக்குதான், ஆனா இருந்தாலும் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேனே. காலையில நடந்ததை என்னால இப்போ வரைக்கும் கூட மறக்கவே முடியல. அதே ஞாபகமாவே இருக்கு. நீ என்ன நினைக்கவே இல்லையா, நீ என்ன மிஸ் பண்ணவே இல்லையான்ற மாதிரி கேட்கும்போது நானும் தான் உன்னை மிஸ் பண்றேன்ற மாதிரி ஹீரோயினும் சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் என்ன இரு நான் இப்பவே கிளம்பி வரேன்ற மாதிரி சொல்லும்போது இல்ல வேண்டாம், உனக்கும் வேலை இருக்குல்ல, ஸோ அதனால நீ பொறுமையா வேலையை முடிச்சுட்டு வா, நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம், ஒன்றும் அவசரம் இல்லைன்ற மாதிரி சொல்லும்போது எனக்கு அவசரம் தான், நாளைக்கெல்லாம் மீட் பண்ற அளவுக்குலாம் என்னால் பொறுமையா இருக்க முடியாது, நான் வேலையை முடிச்சுட்டு உடனே வரேன், இன்னைக்கு நைட்டே நம்ம மீட் பண்றோம் ஓகே தானேன்ற மாதிரி கேட்கவும் இவளால என்ன ஓகே இல்லை நான் சொல்ல முடியும். சரி ஓகேன்னு சொல்லி ஒத்துக்கிறா. அப்பதான் ஹீரோவும் வந்துட்டு சரி உன்கிட்ட நான் உனக்கு கேட்கணும், அந்த டைம் கேப்சூலுக்குள்ள நீ சின்னதாக ஒரு கிளாக் வச்சிருந்தல அதுக்கு என்ன அர்த்தம்ன்ற மாதிரி கேட்கும்போது இவன் என்ன சொல்றான்னா உன்னோட டைம் எப்பயுமே ஸ்டாப் ஆகாம கண்டினியூஸா ஓடிக்கிட்டே இருக்கணும், அதுவும் உனக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக தான் இதை நான் வச்சேன்ற மாதிரி சொல்லவும் ஹீரோக்காவை எதை நினைச்சு அப்படி சொல்றான்றது புரியல. நீ சொல்றது ஏதோ பாதி புரியுற மாதிரி இருக்கு பாதி புரியாத மாதிரி இருக்கு, ஆனாலும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் பார்த்தா ரொம்ப கியூட்டா சிரிச்சுக்கிட்டே பேசிட்டு இருக்கான். சரின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் பேசி முடிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமா காலை கட் பண்ண அடுத்து ஹீரோயின் வந்துட்டு ஒரு வேலையை ஆஃபீஸ்க்கு கிளம்பி வந்துட்டா. அங்கே ஏதோ மீட்டிங் போயிட்டு இருக்கு போல. ஸோ அந்த மீட்டிங்கில் பேசிட்டு இருக்கும் போதே மறுபடியும் பார்த்தா தலைவன் சும்மா இல்லாமல் கால் பண்ணிட்டே இருக்கான் போல. இவளுக்கு வேற பாஸ் பார்த்து ஒரே முறையாக முறைக்கிறாங்க. உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அட்டன் பண்ணாமல் காலை கட் பண்ணி விட்டுட்டு தெரியாதனமாக ஃபோனை பார்த்தா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுறா. அப்படி ஸ்விட்ச் ஆஃப் பண்ணது கூட தெரியாமல் இவன் இங்கே ஃபுல்லாக உட்காந்து ரொம்ப பிஸியாக வேலை பார்த்துட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. அவன் வேலையெல்லாம் முடிச்சிட்டான் போல. ஸோ நைட் 2 பேரும் மீட் பண்ணிக்கலாம்னு சொல்லி பேசி வச்சிருப்பாங்கல்ல, அதனால எந்த இடத்துக்கு வர சொல்லணும்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு மறுபடியும் கால் ட்ரை பண்ணுறான். பட் போகவே இல்லை. ஏன்னா அவ தான் அங்கே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு வேலை பார்த்துட்டு இருக்காளே. ஸோ அது தெரியாம இவனும் என்ன பண்றது, அவ காலை எடுக்கவே இல்லையே, என்னாச்சுன்ற மாதிரி இவன் இங்க பார்த்துட்டே இருக்கா. அப்பதான் பார்க்கும் கேட்குறான், சரி பாஸ் இப்போ நம்ம அடுத்து எங்க போக போறோம், நீங்க சொல்ற இடத்துக்கா இல்ல வீட்டுக்கு போகணுமான்ற மாதிரி கேட்க ஹீரோவும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறான். இப்பதான் ஹீரோயின் வந்து ஃபோன் எடுக்கல. சரி ஃபர்ஸ்ட் அவளை பார்க்கறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு போகலாம், நீ அதனால வீட்டுக்கே போன்ற மாதிரி சொல்லுவோம். பார்க்கும் காரை எடுக்கிறான் பாருங்க. கத்தா காருக்கு பின்னாடி அந்த ஸ்டாக்கர் பொண்ணு இருந்தா இல்லையா, அவ அங்க நின்றுட்டு இருக்கா போல. காரையும் அப்படியாச்சும் அன்லாக் பண்ணணும்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இதை பார்க்க உடனே பின்னாடி இருக்க கேமரா வழியா பார்த்துட்டு பாஸ் தயவு செஞ்சு வெளியே இறங்காதீங்க, பின்னாடி தான் அந்த ஸ்டாக்கர் பொண்ணு இருக்கா, அவ எப்படி இங்க வந்தானே தெரியல, எல்லா இடத்தையும் கரெக்டா கண்டுபிடிச்சு வந்துடுறா. இன்னைக்கு கூட உங்களுடைய வீட்டு டோரை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்கா. ஆனா நல்ல வேலை இனியும் வீட்டுக்குள்ள இருந்ததுனால அவன் வந்து உஷாராகி டோர் ஓப்பன் பண்ணல. இவ்வளோ என்னதான் பண்றது, பார்க்கும் போதுலாம் எனக்கு எப்போ பார்க்கவும் வந்துட்டே இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு பார்க்க ரொம்ப டென்ஷன் ஆகி கத்த. ஹீரோ பார்த்தா ரொம்ப கேஷுவலா விடு விடு எதுக்கெல்லாம் எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுற, அந்த பொண்ணை பற்றி போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிவிடு, எதுவாக இருந்தாலும் அவங்க பார்த்துக்கிட்டோம், நமக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை, நீ முதல்ல சீக்கிரமாக வீட்டுக்கு போடா, நான் எப்படியாச்சும் கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சீக்கிரமாக போய் இன்சோல பார்க்க போகணுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் ஹீரோயினை பார்க்க போகிற குஷியில் இங்கே பேசிகிட்டு இருக்கான். அதே நேரம் இந்த பக்கம் ஹீரோயின் பார்த்தா இப்போ தான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஆஃபீஸை விட்டு வெளியே வரா. வெளியே வந்ததுக்கப்புறம் தான் அவளுக்கு ஞாபகமே வருது காரே இல்லைன்னு சொல்லிட்டு. ஏன்னா நேற்றுக்கு ஹீரோ வீட்டுக்கு போகும்போது ஹீரோ தானே மறுபடியும் அவளை கூட்டிகிட்டு வந்து அவனுடைய காரில் வீட்டில் விட்டுருப்பான். ஸோ காரை வந்துட்டு ஹீரோவோட வீட்லேயே பார்க் பண்ணிட்டா போல. அதனால இப்போ கார் இல்லாததுனால என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி யோசிக்கும் போது தான் சரி ஹீரோக்கு கால் பண்ணி பார்ப்போன்னு சொல்லிட்டு ஃபோனை எடுக்கிறா. அப்பதான் தெரியுது ஃபோனையே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டோம், நம்ம ஆன் பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ உடனே ஆன் பண்ணி பார்க்குறா. பார்த்தா ஹீரோ கிட்ட இருந்து அவ்வளோ மிஸ்டு கால்ஸ் வந்திருக்கு. அது பார்த்துட்டு இவ்வளோ மறுபடியும் ஹீரோக்கு கால் ட்ரை பண்ணுறா. பட் ஹீரோ வந்துட்டு அதுக்குள்ள வீட்டுக்கு வந்து குளிச்சிட்டு இருக்கானா என்னன்னு தெரியல. ஃபோனை டேபிள் மேலே வச்சுட்டு போயிடவும் அவன் வந்து அந்த காலை பார்க்கல. ஸோ அட்டன் பண்ணவே இல்லை. இவளும் ஃபுல் ரிங் போய் கால் கட் ஆனதுனால சரி அவன் ஏதோ வேலையில் ரொம்ப பிஸியாக இருக்கான் போல, ஃபர்ஸ்ட் நம்ம போயிட்டு காரை எடுத்துப்போம், அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் அவனுக்கு கால் பண்ணி பேசிப்போன்னு சொல்லிட்டு இவ ஹீரோவோட வீடு இருக்கும் இல்லையா, அங்கே தான் வந்துட்டா. பார்க்கிங்ல தான் வந்து அவளுடைய கார் எங்க இருக்குன்னு சொல்லி தேடிட்டு இருக்கும்போது ஒரு வழியா அப்படியே தேடி காரையும் கண்டுபிடிச்சிட்டா. சரி கார் எடுத்துக்கிட்டு வெளியே போயிட்டு அதுக்கப்புறமா ஹீரோக்கு கால் பண்ணுவான்னு சொல்லிட்டு இவ காருக்குள்ள போய் உட்காந்துட்டு காரை எடுக்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது
சடனாக வேகமாக இவளை பார்த்த மாதிரி ஒரு கார் ஃபாஸ்ட்டாக வரவும் இவளுக்கு ஒரு நிமிஷம் இல்லை. ஏன்னா அந்த காருக்குள்ளே இருக்கவன் வேற முகத்தெல்லாம் மறைச்சிக்கிட்டு கேப்லாம் போட்டுட்டு கரெக்டாக அந்த டாக்ஸி டிரைவர் இருப்பான் இல்லையா, அவனை மாதிரியே இருக்கவும் இவளுக்கு ஒரு நிமிஷம் அப்படியே பதட்டமாகுது. எங்கே ஒரு வேளை அவன் தான் தேடி கண்டுபிடிச்சி வந்துட்டானான்னு சொல்லிட்டு இவ பதட்டமாகவே உட்காந்துட்டு இருக்கா. கரெக்டாக அந்த ஆளும் பார்த்தா காரை விட்டு இறங்கி வெளியே வரான். ஆனால் அவன் ஹீரோயினையும் தாண்டி போனதுக்கப்புறம் தான் தெரியுது அவன் வந்துட்டு அந்த டாக்ஸி டிரைவர் கிடையாது, வேற யாரோன்னு சொல்லிட்டு. அதை பார்த்து கொஞ்சம் ஹீரோயின் இங்கே பயத்திலேயே உட்காந்துட்டு இருக்கா. ஹீரோவும் இங்கே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து ஹீரோயின் கால் பண்ணியிருக்கா இல்லையா, அதை பார்த்துட்டு அகைன் அவளுக்கு கால் பண்ணுறான். பட் இவ தான் இங்கே வந்துட்டு அந்த டாக்ஸி டிரைவராக என்னன்னு சொல்லி பார்க்கறதுக்காக காரை விட்டு இறங்கி வெளியே வந்துருவோம். ஃபோன் வந்து காருக்குள்ளே இருக்கிறதுனால இவளுக்கு ஹீரோ கால் பண்ணதே தெரியல. சரின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோவும் கால் ட்ரை பண்ணிட்டு அப்படியே விட்டுற. ஹீரோயின் வெளியே வந்து பார்க்குறா. அந்த ஆள் பார்த்தா, மேடம் சாரி நான் தெரியாமல் பண்ணிட்டேன், அது காரணம் இந்த பொண்ணு தான், இவ தான் திடீர்னு குறுக்கல வந்துட்டா, அதனால தான் நானும் கொஞ்சம் வேகமாக வந்து காரை ஸ்டாப் பண்ணிட்டேன்ற மாதிரி காமிக்கும் போது யாரடா அந்த பொண்ணுன்னு சொல்லி பார்த்தா ஹீரோவோட வீட்டை அடிக்கடி வந்து ஸ்டாக் பண்ணிட்டே இருப்பாளே அந்த ஸ்டாக்கர் பொண்ணு, அவ தான். ஹீரோயினுக்கு ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணை பார்க்கும்போது இவ தான் அன்னைக்கு மிஸ் ஆகி போன ஸ்டாக்கர் பொண்ணுன்றதுலாம் தெரியல, ஏதோ சின்ன பொண்ணு போல தெரியாமல் காருக்கு நடுவில் வந்துட்டா போல, அதனால பயத்தில் கீழே உட்காந்துட்டான்னு சொல்லி அவளை ஹெல்ப் பண்ணுறதுக்காக தூக்கி விட. அப்பதான் கரெக்டாக பார்த்தா செக்யூரிட்டி கார்டு வராரு. ஐயோ இந்த பொண்ணை பிடிக்கவே முடியல. எப்போ பாரு இவ தான் வந்துட்டு அந்த ஐடல் சஞ்சயோட வீட்டை அன்லாக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இவளை பிடிக்க நானும் எவ்வளவோ ட்ரை பண்றேன், ஆனா முடியலன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு நைஸா அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சிட. ஹீரோயின் உடனே ஓ அப்ப இவ தான் அந்த ஸ்டாக்கர் பொண்ணா, இருங்க நான் அவளை பிடிக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணை துரத்திட்டு வேகமா அவ அங்கிருந்து ஓடிட்டு இருக்க. இந்த பக்கம் அப்படியே ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. ஆக்சுவலா அவன் வந்துட்டு அவனுடைய வீட்டுல இல்ல போல, ஏதோ ஒரு ஹோட்டல்ல தான் ரூம் போட்டு ஸ்டே பண்ணிருக்கான் போல. அதனால இவன் எந்த ரூம்ல இருக்கான்றது தெரியாததுனால பார்க் பார்த்தா இவனுக்கு கால் பண்ணி பாஸ் எந்த ரூம்ல இருக்கீங்கன்ற மாதிரி கேட்கும்போது 251ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டா பார்த்தா வீட்டோட காலிங் பெல் யாரோ அடிக்கிற மாதிரி சவுண்டு கேக்குது. ஹீரோ அதை கேட்டோன்னே என்ன நினைச்சுக்கிறான், பார்க் தான் வந்துட்டான் போலன்னு சொல்லிட்டு இப்போதானடா நம்பர் சொன்னேன் அதுக்குள்ள வந்துட்டியா, தெரிஞ்சுக்கிட்டே ஏன்டா ரூம் நம்பர் கேட்குறேன்ற மாதிரி கேட்கும்போது எது நானா, இன்னும் நான் வரவே இல்லை பாஸ், கீழே தான் இருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்லவும் ஹீரோ அப்படியே திரும்பி பார்க்குறான். அப்போ காலிங் பெல் அடிக்கிறது யாருன்னு சொல்லி தெரியல. ஆனால் ஹீரோ போய் இன்னும் டோர் ஓப்பன் பண்ணல, அவன் அப்படியே பார்த்துட்டே தான் நின்றுட்டு இருக்கான். அதே சமயம் இந்த பக்கம் ஹீரோயின் வந்துட்டு ஒரு வழியாக அந்த ஸ்டாக்கர் பொண்ணை பிடிச்சிட்டா. அவளை பிடிச்சி விசாரிக்கும் போது தான் அவளுக்கு லைட்டாக கொஞ்சம் பசிக்குதுன்னு தெரியவும் உடனே வந்துட்டு அவளுக்கு சாப்பாடு தான் வாங்கி கொடுத்து விசாரிச்சுட்டு இருக்கா. அந்த பொண்ணும் அப்போ தான் சொல்கிறா, இது போல் எனக்கு வந்து 14 வயசு தான் ஆகுது, நான் 7th கிரேட் தான் படிக்கிறேன்ற மாதிரி சொல்லுவோம். இந்த வயசுலேயே உனக்கு இதெல்லாம் தேவையா, எதுக்கு நீ இப்போ அடிக்கடி வந்துட்டு அந்த ஐடலோட வீட்டை அன்லாக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்க, எதனால் இதை பண்ணுறேன்ற மாதிரி கேட்கும்போது எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும், அவரை எப்படியாச்சும் பார்க்கணும்னு சொல்லி ஆசை, அதனால தான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்ல. ஆனாலும் நீ பண்ணுறதெல்லாம் எவ்வளோ பெரிய கிரைம் தெரியுமா, இதுக்கு மட்டும் போலீஸ் உன்னை அரெஸ்ட் பண்ணாங்கன்னா உன்னுடைய ஃபியூச்சரே போயிடும், அதுக்கப்புறம் உன்னால் படிக்க கூட முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இனிமேல் இது போலாம் பண்ணாதேன்னு சொல்லி ஹீரோயின் அவளுக்கு அட்வைஸ்லாம் பண்ணிட்டு இருக்கா. அதெல்லாம் கேட்டுக்கிட்டே அந்த பொண்ணு ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு அவளுக்கு புறையேறவும் ஹீரோயின்கே பார்க்கும்போது லைட்டாக கொஞ்சம் பாவமாக இருக்குது. சரி சரி நீ கொஞ்சம் பொறுமையாகவே சாப்பிட்டு இரு, நான் போய் உனக்கு தண்ணி எடுத்துகிட்டு வரேன்ற மாதிரி சொல்லிட்டு இவ தண்ணி எடுக்கிறதுக்காக அங்கே போகிறா பாருங்க. அப்போ தான் அந்த ஹோட்டலோட ஓனர் பார்த்தா ஏதோ டிவியில் பார்த்துட்டு அச்சிச்சோ பாவம்ல இந்த பையன்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னடா இவங்க சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் திரும்பி அந்த நியூஸை பார்க்குறா. பார்த்தா அதில் வந்துட்டு இது போல் ஐடல் சஞ்சய் ஒரு ஹோட்டல் ரூமில் இருக்கும்போது யாருன்னே தெரியாத ஒரு அன்னோன் பர்சன் அங்கே வந்து அவரை கத்தியாலேயே குத்திட்டாங்கன்ற மாதிரி நியூஸ் வருவோம். அவ்வளோதான். இதை கேட்ட உடனே ஹீரோயின் தண்ணி கிளாஸ் எல்லாம் கீழே போட்டுட்டு அப்படியே கண் கலங்கி நின்று போய் பார்த்துட்டு இருக்கா. ஏன்னா அவளுக்கு என்ன நடக்குது, அந்த நியூஸ் உண்மையா என்னன்றதே புரியல. அதே மாதிரி இப்போ அந்த நியூஸ்ல அடுத்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இது போல கத்தியால குத்ததுனால ரொம்ப ஹெவியான பிளட் லாஸ் ஆனதுனால அப்புறம் உடனே வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா போலீஸ் அங்க வந்து விசாரிச்சு பார்க்கும்போது அந்த இடத்துல கிடைச்ச வெப்பனோட டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தான் குத்துனது வந்துட்டு ஒரு சீரியல் கில்லர் தான். இவன் இப்போதான் ரீசெண்டா ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வந்தான். அவனுக்கு வயசு 42 தான் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவனோட ஐடி போட்டோவோட அங்க நியூஸ்ல பப்ளிஷ் பண்ண. அதுல இருக்கிறது யாருன்னு சொல்லி பார்த்தா வேற யாரும் கிடையாது, அந்த டாக்ஸி டிரைவர் இருக்கான் இல்லையா சீரியல் கில்லர், அவன் தான் அது. அதை பார்த்த உடனே ஹீரோயினால அவ்வளோதான், அதை தாங்கிக்கவே முடியல. இதுக்கப்புறம் இவன் என் வாழ்க்கையில் இருக்கவே மாட்டான்னு சொல்லி நினச்சேன். ஆனால் மறுபடியும் வந்துட்டான். அதோட என்ன குறி வைக்காம எதுக்கு சஞ்சய் ஏன் அவனை குத்தணுன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் இங்கே அப்படியே பயங்கரமாக உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அதே நேரம் இந்த பக்கம் ஹாஸ்பிட்டலில் ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. அவனுக்கு கூட்டிகிட்டு வந்து ட்ரீட்மெண்ட்லாம் போயிட்டு இருக்காங்க, ஆப்ரேஷன்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஹீரோ உயிர் பொழைப்பானா என்னன்றதுலாம் தெரியல. அப்படியே இந்த பக்கம் ஹீரோயின் எதை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா, இந்த பக்கம் ஹீரோக்கு ஆப்ரேஷன் போயிட்டு இருக்கா. இதோட இந்த ட்ராமாவோட 16th பார்ட் இங்கே முடியுது. இதுக்கப்புறம் ஹீரோ உயிர் பொழைப்பானா இல்லையான்றதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் எபிசோட் வர வெயிட் பண்ணாதான் என்ன நடக்க போகுதுன்றது தெரியும். ஸோ அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்களும் ஆர்வமாக இருந்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.